Hi everyone, welcome to LN Media YouTube channel. நம்ம இன்னைக்கு என்ன அப்டேட் பார்க்க போறோம்னா, அதாவது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வந்து பதவியேற்று ஒரு மாத காலம் ஆக போகுது. இந்த ஒரு மாத காலத்தில் 2-3 சம்பவங்கள் நடந்துருச்சு. அது குறிப்பிட்ட சம்பவம் பார்த்தோம்னா கோவை சூலூர் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைங்கிற விஷயமும், மற்றபடி வந்து ஆட்சியில் வந்து லா அண்ட் ஆர்டர் சரியில்லை, ரொம்ப போராக இருக்குது, ரொம்ப வந்து ஒரு பண்ண தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய அதிகாரிகளாகட்டும் மக்களாகட்டும் அரசியல் தலைவர்களாகட்டும் கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. அதாவது ஒரிஜினலாக உண்மையாக பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னா அதுவும் டிவிகே கவர்மெண்ட் சொல்ல தேவையில்லை. அதாவது வந்து இது வரைக்குமே வந்து டிவிகே கவர்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற அமைச்சர்கள் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்குமே வந்து ஒரு 20% பேர் தான் வந்து முன் அனுபவம் பெற்ற அமைச்சர்களாக இருக்காங்க. மீதி இருக்கிற 80% பேர் பார்த்தோம்னா புதுசாக வந்தவங்க. அதாவது ஒரு புது அமைச்சர்கள் அப்படின்னா நம்ம வந்து குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவங்களுக்கு புது சிந்தனை, புது திட்டங்கள், புதிய நிர்வாக திறமை இருக்கும். நிறைய இளைஞர்களையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அது பெரிய அளவில் இருக்கும். அது நம்ம ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து ஏற்கனவே அனுபவம் பெற்றவர்கள் பார்த்தோம்னா ஒரு 20%. இவங்க வந்து முதல் மாதம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மந்த்து வந்து இவங்க எந்த மாதிரி இது வரைக்கும் ஆட்சி நடந்திருக்கு, பேட்டர்ன் நடந்திருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து எந்த மாதிரி ஆட்சியை வந்து எடுத்து செல்லணும், கொண்டு போகணும், எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் நம்ம வந்து நம்மளுடைய திட்டங்களையும் நம்மளோட ஐடியாக்களையும் நம்மளுடைய அறிவித்த திட்டங்களுக்கு உதாரணமாக சொன்னோம்னா சிங்கப்பெண் திட்டமாகட்டும், ரேஷன் கடை திட்டமாகட்டும், இதுக்கெல்லாம் வந்து ஆட்கள் தேவைப்படுங்க. ஆட்கள் வந்து நிர்ணயிக்கணும், ஆட்கள் வந்து நியமனம் செய்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அந்த ஆட்களுக்கும் மேற்கொண்டு சம்பளம் தர வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏற்கனவே 40,000 கோடியிலேருந்து 60,000 கோடி ஷார்ட்டேஜில் இருக்குது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவங்கள வந்து பதவியில் நியமித்து மேற்கொண்டு இந்த விஷயங்களெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு 2 மாத காலம் ஆயிடும். அதாவது இவங்க முழுமையாக ஒரு ஆட்சியை வந்து 3 மாத காலம் வந்து திட்டங்களுக்கும் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறதுக்கும் கொடுத்து அதுக்கப்புறம் 3 மாத காலம் வந்து அந்த ஆட்சி நடந்து 6 மாத காலம் நடந்து முடியும் போது இதுதான் இவங்களுடைய முழுமையான ஒரு செயல்திறன், செயல் திட்டம், ஒரு விஷயம் வந்து வெளிப்படும். ஸோ இவங்களுக்கு ஒரு 6 மாத காலம் அவகாசம் கொடுத்ததுக்கப்புறமா இவங்க செய்யலை அப்படின்னா நம்ம சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்கும், சொல்கிறதுல ஒரு சரியாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு மாத காலம் கூட ஆகலை, ஒரு 20 நாள் 25 நாட்களுக்குள்ளே ஆகவே வந்து இந்த மாதிரி ஒரு கருத்துக்களை தெரிவிக்கும் போது இது எந்தளவுக்கு சரின்னு தெரியல. நமக்கு என்ன தோணுது அப்படின்னா நம்ம வந்து முதல்ல அவங்களுக்கு வந்து அவகாசம் கொடுப்போம். 6 மாதம் அவகாசம் கொடுக்கலாம். சரியா இந்த 6 மாத காலத்தில் முதல் மாதம் ஸ்டடி பண்ணுவாங்க, 2வது மாதம் வந்து தன் திட்டங்களை வந்து ரெடி பண்ணுவாங்க, 3வது மாதம் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண முயற்சி செய்வாங்க, 4வது மாதம் 5வது மாதம் 6வது மாதங்கும் போது இந்த 6 மாத காலத்தில் இவங்களுடைய முழுமையான ஒரு திராணியை, முழுமையான ஒரு திறமையை, முழுமையான ஒரு ஆட்சி அதிகாரத்தை வந்து மிக சரியாக பயன்படுத்தி குற்றங்கள் இல்லாமல் குற்றங்களுடைய ரேட்டிங் குறைவாக கொண்டு வர்றதாகட்டும், மற்றபடி எல்லா பாதுகாப்பு திட்டங்களும் சரியாக செய்கிறாங்களா இல்லைங்கிற அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த 6 மாதம் கொடுக்கலாம். 6 மாதம் அவகாசம் கொடுத்துட்டு நம்ம வந்து இதை நம்ம சொன்னோம் அப்படின்னா நியாயமாக இருக்குங்க. ஸோ அவகாசம் டிவிகே கவர்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்கக்கிட்ட நம்ம கேள்வி கேட்குறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது. ஸோ இதுவே சரியான வழின்னு தோணுது. Thank you for watching this video and see you again.